அவர் உங்களை நேசிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக சேர்த்துக் கொள்கிறார். இந்த கிருபை என்னும் கிரீடம் ஒரு நாளும் மாறிப்போவதில்லை. அவமானம், பரிகாசம் என்று பலவிதமான பாடுகள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தை பறிகொடுப்பது என்பது இந்த உலகத்திலேயே மேன்மையான ஒரு அனுபவம். கொடிய அக்கிரமங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து, மீறுதல்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவது என்பது பாக்கியம் உள்ள ஒரு அனுபவம். அதன் பிறகு நாம் பெறப்போகும் பாக்கியத்தை வார்த்தை நான் விவரிக்கவே முடியாது. கவலைப்படாதிருங்கள். உள்ளத்தை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கலாம், அல்லது பல நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் அவருக்கு உங்கள் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கலாம். என் அன்பிற்குரியவர்களே, அவர் உங்களை நேசிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக சேர்த்துக் கொள்கிறார். மட்டுமல்ல, என்னுடைய அரசன், நான் ராஜாதி ராஜா, இது என் பிள்ளை, இவன் அரசன், இவள் அரசி என்று சொல்லி நம்முடைய தலையில் ராஜ முடியை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையில் வைக்கும், அல்லது நம்முடைய விண்ணுலக தந்தை நம்முடைய தலையில் வைக்கும் ராஜமுடி எப்படிப்பட்டதா, அதை குறித்து சற்று தியானிப்போம். நீதிமொழிகள் 27:24 பாருங்கள். அது சொல்கிறது, கிரீடம் தலைமுறை தலைமுறையாய் நிலை நிற்குமோ, ராஜமுடி தலைமுறை தலைமுறையாக ஒரு மனிதனுடைய சிரசின் மேல், ஒரு பெண்ணின் சிரசின் மீது நிலை நிற்குமோ என்று வேதம் சொல்கிறது. உலக அரசர்கள் தலையில் வைக்கும் கிரீடம் நிலைத்து நிற்பதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஈரான் நாட்டிற்கு போயிருந்தேன். ஈரான் நாட்டை அப்பொழுது வல்லமை பொருந்திய ஒரு அரசர் அரசாண்டு கொண்டு இருந்தார். அவருக்கு ராஜனாக கிரீடம் சூட்டிய நிகழ்ச்சிகளை நான் அங்கு கண்டேன். அவர் அணிந்திருந்த ராஜ கிரீடத்தை கண்டேன். ஐயோ, எத்தனை வெளியேறப்பட்ட கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று அங்கு அரசர் இல்லை. 1976 ஆண்டு ஏற்பட்ட புரட்சி, அங்கே அரசர் இல்லை, கடந்து போனார். இன்று அந்த ராஜமுடி எல்லாருடைய பார்வைக்காக மட்டுமே அங்கே இருக்கிறது. கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்குமோ? நிற்காது. ஆனால் நம்முடைய அருமை தகப்பன், நம்முடைய பரலோக தந்தை நமக்கு கொடுக்கிற கிரீடம் எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, அது வாடாத கிரீடம், வாடாத கிரீடம், என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு கிரீடம். அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை தான் தேவாதி தேவன் நமது தலையில் வைத்து பரவசம் அடைகிறார். அவர் வைக்கும் கிரீடம் என்ன பிரியமானவர்களே? ஒன்று கிருபை, இன்னொன்று இரக்கங்கள். கிருபை வாடிப்போகும் கிருபையா? இல்லை இல்லை. ஏன் கிருபை என்ற முடியை நம்முடைய தலையின் மீது அவர் வைக்கிறார்? ஏசாயா 54:8 சொல்கிறது, தேவனுடைய கிருபை நித்திய கிருபை. சங்கீதம் 103:17 சொல்கிறது, தேவனுடைய கிருபை தலைமுறை தலைமுறையாய் அனாதியாய் நிற்கும் ஒரு கிருபை. இந்த கிருபை என்னும் முடியைத்தான் என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் தெரியாமல் அருள்நாதர் இயேசு உங்கள் தலையில் சூட்டி இருக்கிறார். இந்த கிரீடம், இந்த கிருபை என்னும் கிரீடம் ஒரு நாளும் மாறிப்போவதில்லை. அது நித்திய கிருபை, நித்திய கிரீடம், நித்திய ராஜமுடி. மற்றொரு கிரீடம் அவருடைய இரக்கங்கள். லூக்கா 1:50 பாருங்கள். அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறையாய் நமது தலையின் மீது இருக்க போகின்றனவா? தேவன் தெரிந்து கொண்ட ராஜமுடியை பாருங்கள். ஒன்று நித்திய கிருபை, இன்னொன்று நித்திய இரக்கங்கள். கவலைப்படாதிருங்கள்.
ஆண்டவராகி கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஒப்புக் கொடுத்த நேரத்தில் ஏழ்மை, வறுமை, மன நிம்மதியின்மை, நிந்தை, அவமானம், பரிகாசம் என்று பலவிதமான பாடுகள் மத்தியில் உள்ளத்தை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒப்புக் கொடுத்த மறு வினாடி அருள்நாதர் வருகிறார். உங்களை தன் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இவர்கள் ராஜாக்கள் என்று அழைக்கிறார். நான் ராஜாதி ராஜா, இவர்கள் ராஜாக்கள் என்று ராஜாத்திகள் என்று அழைக்கிறார். உங்களுக்கும் தெரியாமலேயே ஒரு கிரீடத்தை, கிருபை என்னும் கிரீடத்தை, இரக்கங்கள் என்னும் மற்றொரு கிரீடத்தை உங்கள் தலையின் மீது வைத்து உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். உங்கள் பார்வையில் நீங்கள் சாதாரண ஒரு பெண்ணாய் இருக்கலாம், புருஷனாய் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனுடைய பார்வையில் நீங்கள் ராஜாக்களாய் இருக்கிறீர்கள், ராஜாத்திகளாய் இருக்கிறீர்கள். தலையில் இந்த ஆச்சரியமான கிருபை என்னும், நித்திய கிருபை என்னும், நித்திய இரக்கங்கள் என்னும் முடிகளை சூட்டி இருக்கிறீர்கள். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேண்டும்? கவலைப்படாதீர்கள்.